ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேங்க. வாங்க பாப்பாவுக்கு சீத்தாப்பழம் கொடுக்கலாம். மேலால் இருக்கிறது லைட்டாக எடுத்து கொடுக்கலான்னு கூட பாருங்க, கையை வச்சு இடையில தட்டி விட்டு இருக்கலாம். அதனால் ஸ்பூனை கையில் கொடுத்துட்டு கையில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, வேண்டான்னு தலையாட்டுறது இல்லாமல் கையிலையும் தட்டி விடுறது. இது மட்டும் இல்லைங்க, எது கொடுத்தாலும் இதே பழக்கம்தான். சாப்பாடு கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும், கூழ் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் இப்படி தட்டி தட்டி தான் விடுறதுங்க. ஸ்பூனை கொடுத்து ஸ்பூனை சாப்பிட்றதுக்காக வாயை திறக்கும்போது சாப்பாடு ஊட்டிகிட்டு பழகிட்டுக்கிறேங்க. சரியான சேட்டைங்க. அந்த ஸ்பூனில் டேஸ்ட் இருக்குதுன்னு நம்பி அந்த ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறபடி ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு கடவாய் கொண்டே சாப்பிட்றா ஸ்பூனை. அதில் டேஸ்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டுக்கிறாங்க. ஆனால் நான் கொடுக்கறத வாங்க மாட்டேங்கிறேன். நான் ஸ்பூனை வாயை திறக்கிற சாக்காட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த குட்டி வாண்டுக்கு. சரி வாங்க, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கடைசி வரைக்கும். நானும் ரெண்டு விரக்கடை கூட கொடுக்கல. அதுக்குள்ளே ஸ்பூனை வேற வாங்கிட்டோம்னா திரும்பிக்குவாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்கிறது கூட ரொம்ப ஈஸியான வேலைங்க. சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லோரும் சொன்னாங்க 6 மந்த் முடிஞ்சிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஈஸியாக இருக்கணும். ஆனால் 6 மந்த்துக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு கஷ்டமான வேலையே ஆரம்பமாகுது. ஒரு பாப்பா வந்தால் கூட ஏதோ ஒரு வழியை மேனேஜ் பண்ணலாம். 2 பாப்பா இருக்கிறனால ரொம்ப சிரமங்க. இந்த வாண்டு சாப்பிடவே சாப்பிடாது. அந்த வாண்டு சாப்பிடும்போது இந்த வாண்டு பிச்சு வீசிட்டு இருக்கும். 2 பேரும் ஒரே டைம் எழுந்திரிச்சிட்டாங்கனாலும் பிரச்சனை. தனித்தனியாக எழுந்திரிச்சிட்டாங்க கூட பிரச்சனை இல்லைங்க. ஏதோ ஒரு வழியாக சாப்பாடு ஊட்டிடலாம். 2 பேரும் ஒரே டைம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஒரே டைம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்பூனை போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறது பாருங்கள். நம்ம கொடுக்குற பொருளை வாங்க மாட்டாங்க. நம்ம ஸ்பூனை பிடிங்கி வச்சிடலாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கீழே வச்சுட்டிங்களா பிடிங்கி உடனே கீழே அப்படியே எடுக்கிறாங்க வாய் வழியே. இந்த ஸ்பூனில் என்னதான் இருக்குமோ, ஸ்பூனில் தான் டேஸ்ட் இருக்குங்களாம்மா. நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் எந்த டேஸ்ட்டும் இல்லைன்னு ஒரு எண்ணம். ஸ்பூனை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அதை கொண்டு போனீங்கன்னா எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவோம். அப்படி நம்ம எங்கே போனாலும் அங்கே பின்னாடியே வருவோம். வாழைக்குட்டிங்க, இது வாழைக்குட்டி. ஸ்பூனை வாங்கறதுக்கு என்ன வாடு மட்டும் வாங்கியாச்சு வருங்க. அவங்களே சாப்பிட்றாங்க. அம்மா ஸ்பூனில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியலைங்க. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.